யூரின்ல என்னதான் இருக்கு, ஆளுங்க அதை குடிக்கிறாங்க, கண்ணில் எல்லாம் போடுறாங்கன்னு எனக்கு புரியலையே. வாங்க யூரினோட கண்டென்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல இருந்து நீங்க உங்களை தானே காப்பாத்திக்கணும்னா ஃபாலோ தட்டுங்க. யூரின்ல 95% தண்ணி தாங்க. மிச்சம் இருக்க 5%ல யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட். நம்ம 24 மணி நேரத்துல குடிச்ச ட்ரிங்க்ஸ், சாப்பாடுல இருக்க டாக்ஸின்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம், மருந்துங்க ஏதாவது எடுத்திருந்தோம்னா அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நம்ம உடம்பா ஐயோ இது இன்னைக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு வெளியில அமைச்ச சில விட்டமின்ஸ், உப்புகள், அதை தவிர கொஞ்சம் ஹைட்ரோஜன் அயான்ஸும் இருக்குங்க. இதை தவிர கண்ணா பின்னான்னு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாங்க. ஈகோலை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ், சூடோமோனஸ், லிஸ்ட் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. யூரினை கண்ணில் அப்ளை பண்றதுக்கு குடிக்கிறதே பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம குடிக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்க கேஸ்ட்ரிக் ஆசிட்ஸ் இந்த கிருமிகள் எல்லாம் சாகடிச்சு நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்காது. ஆனா கார்னியால பாத்தீங்கன்னா இம்யூன் செல்ஸும் கிடையாது, ரத்த ஓட்டமும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி காலையில இருக்க யூரின் எடுத்து கண்ணில் வச்சிங்கன்னா இன்ஃபெக்ஷன் எடுத்து கண்ணில் தேய்ச்சிக்கிற மாதிரி. கார்னியால இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பிளைண்ட்னஸ் ரொம்ப ஃபாஸ்டா வந்துருங்க. சோ இந்த யூரோ தெரப்பி பாஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஸ்டெரைலா இந்த யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போதான் ஸ்டெரைல் யூரியா அவைலபிளா இருக்கு. யூரின்லயே 5% தான் இந்த உப்பு இருக்கு. அதை தவிர இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. அதை எதுக்கு எடுத்து கண்ணில் போடணும்னு எனக்கு புரியலங்க. ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஓவராலா யூரின் குடிக்கிறதுல பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடையாது, ரிஸ்க்ஸ் ஆனா ரொம்ப அதிகம். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி வினோதமான புரியாத ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதோட பேர் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.